அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த யாராவது வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஏய் இது என்னடா சும்மா டீ கடை பெஞ்சு பேச்சு மாதிரி இருக்குது, போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு அந்த இடத்துக்கு உரியவர் சொல்லுவார். பயனற்ற பேச்சு, அரட்டை அடிக்கிற பேச்சு, இதுக்கெல்லாம் டீ கடை பெஞ்சு பேச்சு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த டீ அண்ணே 2 டீ போடுங்கண்ணே, ஸ்ட்ராங்காக போடுங்க, கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக போடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டு அந்த டீ மாஸ்டர் ரெடி பண்ணி தர வரைக்கும் இப்படி பக்கத்தில் இருக்கவன்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை அப்படி குடிச்சிக்கிட்டே ஊரு கதை, உலக கதை, அரசியல், சினிமா, வம்பு, ஊருக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல. இது சும்மா பொழுது போனோன்றதுக்காக பேசுவது. இது டீ கடை பேச்சு அப்படின்னே இதுக்கு பேர் வந்துருச்சு. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. சைனாவில் இந்த டீ கடை பேச்சு இருக்குது பாருங்கள், இதுக்கு பென்னி ஸ்கூல் அப்படின்னே ஒரு பேர் இருக்குது. எனது பென்னி ஸ்கூல், அது ஒரு பள்ளிக்கூடம், ஸ்கூல். அங்கே பல தகவல்களை கற்றுக்கொள்ளலாம். பென்னி அப்படிங்கிறது அந்த நாட்டு நாணயத்தினுடைய மிக குறைந்த விலை உள்ள ஒரு மதிப்புள்ள ஒரு நாணயம். இந்த பென்னி ஸ்கூல் அப்படின்னே இந்த டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டே பேசுகிற இந்த விஷயம் இருக்குதுங்களே, இதை பற்றி இங்கிலாந்து நாட்டிலே பரவுகிற பொழுது அவர்கள் வைத்த பெயர் இது. ஏன்னா ஒரு காலத்தில் ஊடகங்கள் கிடையாது. டிவி, சினிமா, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றும் கிடையாது. அப்போ ஊரில் என்ன நடக்குது, ராஜா என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, ஆட்சி எப்படி நடக்குது, நம்ம ஊருக்கு என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வராங்க, நம்ம ஊர் தலைவர் யார், யார் மாறி, இந்த மாதிரி தகவல் போக்குவரத்துலாம் எப்படி தெரிய வரும்? இந்த மாதிரி இடத்துல உட்காந்தா தான் தெரியும். அதனாலேயே சைனாவில் என்ன செய்வாங்களாம், ஒரு பென்னி டீனுடைய மதிப்பு விலை ₹1 ₹1 வச்சிங்களேன், அது மாதிரி ஒரு பென்னி கொடுத்துட்டு ஒரு டீ வாங்கி உக்காந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டே சுற்றி வர இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்டாலே பல தகவல்களை அங்கே பாடமாக படிக்கலாம், கற்றுக்கலாம், கேட்டுக்கலாம். அதனாலேயே அதுக்கு பென்னி ஸ்கூல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ டீ கடை பேச்சுன்றது வெட்டி பேச்சு இல்லை, அரட்டை பேச்சு இல்லை, அதுதான் பயனுள்ள நல்ல அன்றாட நடவடிக்கைகள், நடப்புகள் தெரிய வருகிற இடம். அப்போ அதுதான் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்து பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள துணை இருக்கிறது. இந்த பென்னி ஸ்கூலில் நடந்த ஒரு பேச்சை கேட்டுத்தான் பிற்காலத்தில் ஒரு மகத்தான அறிவியல் மேதை மைக்கேல் ஃபாரடேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரே உருவாகியிருக்கிறார். அவர் சின்ன வயசில் கொஞ்சம் வறுமையில் இருந்திருக்கிறாரு, என்ன ஏதுன்னு பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு தாகம், தவிப்பு இருந்திருக்குது. இது மாதிரி டீ கடை, அந்த பென்னி ஸ்கூலில் போய் உக்காந்து தான் அங்கே பேசுகிற விஷயங்கள், மற்றவங்களாம் பேசுகிறத காது கொடுத்து கேட்பார் இப்படி குடிச்சிக்கிட்டே. அப்போ அந்த இடத்திலே ஒருவர் சலோன் என்கிற ஒரு தத்துவ ஞானி சொன்ன ஒரு செய்தி, அந்த பிலாசபர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குதுங்களே, அவரை பற்றின தகவல் இவருக்கு தெரிய வந்திருக்கிறது. அது இவருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விட்டதுன்றாங்க. சலோன்கிற கிரேக்க நாட்டு ஞானி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அழுகின ஆப்பிள், எது அழுகி போன ஆப்பிள், இதை கையில் எடுத்துக்கிட்டு வீதியில் பல பேர் போகிற வருகிற இடத்திலே நின்று கொண்டு, எல்லோரும் கவனியுங்கள், இந்த ஆப்பிள் பயனுள்ள வகையில் இதை புதிய ஆப்பிளாக யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறார். இது அழுகி போன ஆப்பிளை. போகிறவங்க வரவங்கெல்லாம், என்ன சலோன் உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னது இதை ஒரு அழுகின ஆப்பிளை கையில் வச்சுக்கிட்டு இதை யார் புது ஆப்பிளாக மாற்றுறது, அவ்வளோதான், இதை ஒன்றுமே பண்ண முடியாது சலோன், தூக்கி போடுங்க, போய் கடையில் புதுசாக ஒன்று வாங்கிக்குங்க, வாங்கி சாப்பிடுங்க, அப்படி தான் உங்களுக்கு புது ஆப்பிள் கிடைக்கும், இல்லைன்னா என் கூட வாங்க, நான் வாங்கி தரேன், இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இது அழுகி போச்சு இல்லை, போட்டுருங்க, வாங்க என் கூட அப்படின்றாங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை, இதை மாற்ற முடியும், இந்த அழுகி போன இந்த ஆப்பிளை புதிய ஆப்பிளாக மாற்றுவதற்கான வழி தெரியலன்னு சொல்லுங்க, இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறார். என்ன சலோன், இதை எப்படி மாற்ற முடியும்னு அவர் ஒன்றே ஒரு சின்ன பென் நைஃப் அப்படின்னு சொல்லுவோமே, பேனா கத்தி, அந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த ஆப்பிளினுடைய அழுகி போன அந்த தோல், உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் பழம் அழுகி இருக்கும் இல்லையா, அதையும் வெட்டி எடுக்கிறார். வெட்டி எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள்,
அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த விதைகளை ஒரு நிலத்திலே விதைத்து அது முளை விட்டு வருவதற்குரிய அளவிற்கு உரம் வைத்து தண்ணீர் வைத்து ஒரு ஆப்பிள் செடி உருவானால் காலப்போக்கில் அது மரமாக வளர்ந்து அதிலிருந்து ஒன்று அல்ல நூற்றுக்கணக்கான ஆப்பிள் வரும் இல்லையா அப்படின்னு கேட்டார். தத்துவ ஞானி. அவர் என்ன ஆப்பிளை எப்படி மாற்றுறதுன்றதுக்காகவா தெருவில் போகிற வரவங்களை கேட்பார். அவர் ஒரு மகத்தான வாழ்வியல் செய்தியை சொல்லுகிறார். அது அந்த வழியாக போகிறவங்களுக்கு புரியல. சராசரிகளுக்கு எப்பொழுதும் மிக உயர்ந்த விஷயங்கள் டக்குன்னு பிடிபடாது. இதை போய் என்னத்துக்கு புது ஆப்பிளாக மாற்றுறதுன்னு பேசுறதுன்னு அவர் கேட்குறாருன்னா, காலப்போக்கில் அந்த ஆப்பிள் மரத்தில் இருந்து அற்புதமான புதிய புதிய ஆப்பிள் கனிகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா? இப்பொழுது சொல்லுங்கள், நான் அழுகிய ஆப்பிளில் இருந்து தானே புதிய ஆப்பிளை வரவழைத்துக்கிறேன், இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்று சொல்லிவிட்டு அவர் வானத்தை பார்த்து புதிய தகவல்களை, வானம் எனக்கொரு போதி மரம் நாளும் எனக்கு அது சேதி தரும்னு வைரமுத்து எழுதுவாரே, அது மாதிரி புதிய புதிய சேதிகளை ஆகாயத்திடம் இருந்து அறிந்தபடியே போய்விட்டார். இந்த விஷயம் இருக்கிறதே, இதை ஒரு நாள் பென்னி ஸ்கூலில் மைக்கேல் ஃபாரடே தெரிந்து கொள்ளுகிறார். சலோன்னு ஒரு தத்துவ ஞானி, நம்ம ஏதோ வறுமையில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், இதனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணுமே, இப்படி கூட அழுகிப்போன ஒரு ஆப்பிளில் இருந்து புதிய ஆப்பிளை வரவழைப்பதற்கு வழி இருக்கிற மாதிரி தானே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்ம நினச்சோம், இதை எப்படி புரட்டி போட்டு புதிதாக ஆக்குவது அப்படின்னு தீர்மானிக்கிறார். அங்கே இங்கே சென்று பல அறிஞர்களை சந்திக்கிறார், பல நூல்களை படிக்கிறார். ஒரு அச்சகத்திலே அவருக்கு வேலை கிடைக்கிறது. அவருடைய அறிவு தாகத்திற்கு ஏற்றாற் போல அச்சகத்திற்கு வருகின்ற நூல்களை எல்லாம் படித்து படித்து அறிவியல் சம்பந்தமான ஆய்வுகளை எல்லாம் தேர்ந்து பிற்காலத்தில் உலகத்தின் மிகத்தான கண்டுபிடிப்பாக விளங்கும் மின்சாரத்தையே கண்டுபிடித்து தருகிற மைக்கேல் ஃபாரடே அங்கே உருவாகிறார். இப்போ அழுகிப்போன ஆப்பிளில் இருந்துதான் ஒரு புதிய ஆப்பிள் உருவானது மாதிரி தான் மின்சாரத்தையே இந்த மண்ணுக்கு கண்டுபிடித்து தந்த மாமனிதன் உருவாகிறான். அவனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் வெளிச்சமாக இரவுகளில் கூட நாம் இருக்கிறோம். அமெரிக்காவில் அவர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பு ஒன்று படித்தேன். ஒரு 15 வினாடிகள் இரவு நேரத்தில் சரியாக 8 மணிக்கு ஒரு 15 வினாடிகள் கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. அமெரிக்கா முழுக்க இருட்டாயிடுது. 15 வினாடிகள் கழித்து தொலைக்காட்சியிலே ஒரு அறிவிப்பு வருகிறது, மைக்கேல் ஃபாரடே என்கிற மாமனிதன் மட்டும் இல்லை என்றால் உலகம் இப்படித்தான் இந்த 15 வினாடிகள் இருளாக இருந்தது மாதிரி நிரந்தரமாக இருட்டில் இருந்திருக்கும், பொழுது விடுகிற வரைக்கும். அப்படி நமக்கெல்லாம் ஒரு விடியலை கொண்டு வந்த மனிதனுடைய பிறந்த நாள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நன்றியோடு கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த மாமனிதனை கொண்டாடுகிறார்கள். இதிலிருந்து தான் ஒரு புதிய மனிதன் உருவாகிறான், ஒரு அறிவியலாளர் உருவாகிறான் என்றால் டீக்கடை பெஞ்சு என்று எதையும் ஒதுக்கிவிட முடியாது. பென்னி ஸ்கூலாக எதுவும் நமக்கு அமையலாம். கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட புதிய புதிய ஆப்பிள்கள் புலப்படலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.